இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தூசி போயிடுச்சா? என்ன கேட்டீங்க? இல்ல, இப்ப தூசி போயிடுச்சான்னு கேட்டேன். சரியாயிடுச்சு சார். ஓகே, நேரா போய் தூங்கணும். ஓகே, சூப்பரா தூக்கம் வரும். அந்த டாக்டரோட நம்பர் கண்டிப்பா மித்ரா கிட்ட தான் இருக்கும். நம்பர் வேற மிஸ் ஆயிடுச்சா? மித்ரா இப்ப ஏன் எதுக்குன்னு தேவையில்லாம கேள்வி கேட்பா. அதனால இப்ப அவளுக்கு தெரியாம டாக்டரோட நம்பரை அவ போன்ல இருந்து எடுக்கணும். என்ன பண்றது? ஹலோ. டாக்டர் ஆதி பேசுறேன். எந்த ஆதி? டாக்டர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்னை மீட் பண்ணீங்க. உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தீங்க. அப்போ நீங்கள் என்னை மீட் பண்ணி எனக்கு நடந்த மெமரி லாஸ் சர்ஜரி பற்றி என்கிட்ட பேசியிருந்தீங்க. ஆதி, நீங்களா? சொல்லுங்க ஆதி. உங்களை என்னால் எப்படி மறக்க முடியும்? நல்ல ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம் ஆதி? ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் இல்லை டாக்டர். ஒரு முக்கியமான விஷயமா நான் உங்களை மீட் பண்ணணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை மீட் பண்ண வசதியாக இருக்கும். சரி ஆதி. ஆக்சுவலாக ஒரு 2-3 டேஸ் நான் லீவில் தான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். நீங்கள் என்னோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்துடுங்க. நான் என்னோட வீட்டு அட்ரஸை உங்கள் ஃபோனுக்கு ஷேர் பண்ணுறேன். லொக்கேஷனும் அனுப்புகிறேன். தேங்க்யூ.
நான் உங்களை எப்போ பார்க்க வரலாம்? நீங்க எப்ப வேணாலும் வரலாம் ஆதி. சரி டாக்டர். ஓகே ஆதி. இப்போவே கிளம்பி போய் டாக்டர் பார்க்கறது தான் சரியா இருக்கும். இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அசிங்கமா கைய நீட்டி அடிச்சு அந்த பாரதி கிட்ட மன்னிப்பு வர கேட்க வச்சான். அவனை சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும்னு சொல்லுதுற, நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? டேய், உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க பார்த்துட்டு சும்மா விட்டுருவோமா? உனக்கு அசிங்கனா அது எங்களுக்கு அசிங்கம் தான்டா. பாரதி அடிக்க கை வாங்குவியா? என்ன அடிச்சு அவன் கைய உடைக்கணும்டா. அவ்வளவுதானே, பண்ணிருவோம். விடுதுற, இது ஒரு சின்ன மேட்ரு, நாங்க பாத்துக்கிறோம். இத பாரு, எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நாங்க அவன் கைய உடைக்கிறோம். வேணாம், எந்த கையால என்ன அடிச்சானோ அந்த கைய நானே பிடிச்சு உடைச்சு விடணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க ஆளை மட்டும் தூக்குங்க. சிறப்பா செஞ்சிடலாம். அவன் வீட்டு வாசல்ல நம்ம ஆளுங்க யாராவது இருக்கட்டும். அவன் எங்க போறான் எப்போ வரான்னு கரெக்டா மிஸ் பண்ணாம என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கான நேரம் வந்ததும் சரியான இடத்துல அவனை தூக்கிடலாம். ஓகேடா. அவனோட கைய உடைக்காம எனக்கு தூக்கமே வராது. துரை, எதுக்காக அவன் கைய உடைச்சு காலை உடைச்சு தனித்தனியா செய்யணும்? மொத்தமா போட்டுற வேண்டியதானே? டேய், இந்த ஐடியா எனக்கும் இருக்கு. ஆனா இப்ப அவனை வச்சு சில காரியம்லாம் நடக்க வேண்டியது இருக்கு. அதனால இப்போதைக்கு இது போதும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ் பண்ணாம பண்ணுங்க. ஓகே துரை, நீ சொல்லிட்டல்ல, அப்படியே செஞ்சிடலாம். ஏய் சோம, நீ நம்ம துரை சொல்ற அட்ரஸுக்கு போய் அவனை ஃபாலோ பண்ணு. சரிண்ணே. ம். டேய் போங்கடா. வாடா. நீ என் கையில கரெக்டா மாட்டினடி. உனக்கு வச்சிருக்க கச்சேரி. என்ன கை நீட்டின அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அடிக்கிறேன். செத்தடா. இப்போ ஆதி எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு அந்த பாரதியை கூட்டிட்டு பிசினஸ் மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு போறான்? என்ன விட்டுட்டு அப்படி அவ கூட என்ன பிசினஸ் மீட்டிங் பேச போறான்? காலையில இருந்து ஆதி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியாவே இல்ல. கண்டிப்பா ஆதி ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். ஆதி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி பார்க்கணுமே.